கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து இந்திய அதிமுக கழகத்துடைய வேட்பாளராக எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை நம்பி எனக்கு வாய்ப்பளித்து திருவொற்றியூர் தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தபடியால் இந்த தொகுதியை அனைத்து இந்திய அதிமுக வெற்றி பெற வைத்து அவர் காலடியில் சமர்ப்பிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவுமே மக்கள் உங்ககிட்ட என்னென்ன கருத்துக்கள் கேட்டுக்காங்க, நீங்க போய் மக்களை சந்திப்பீங்கல்ல, இது மாதிரி திமுக ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்தா என்னத்தை சந்திப்பீங்க? மக்கள் திமுக ஆட்சியில மக்கள் விரக்தியா இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டிய ஆட்சின்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, ட்ரைனேஜ் உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு, பாலியல் தொல்லை, பெண்கள் சுயமாக நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற ஒரு பெரிய அதிருப்தி இந்த ஆட்சி மேலே. இதுதான் இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய கேடு அமையும் நினைக்கிறேன். மக்கள் ஒரு சுபிட்சமான சூழ்நிலை இல்லை. நான் திருவொற்றியூர் மக்களுக்கு பல விஷயங்களை நான் எம்எல்ஏ வந்த பின்னாடி தான் திருவொற்றியூர் டெவலப்மெண்ட்டே. நான் 91 எம்எல்ஏ இருக்கும்போது கூட நான் பண்ணல. 2011-16 திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை நான் விரிவாக்கம் செய்து கொடுத்தேன். அதன் அடிப்படையில் நீ மெட்ரோ ட்ரெயின் வந்திருக்குது. திருவொற்றியூர் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். திருவொற்றியூரில் விம்கோ நகர் டு விமான நிலையம் போகிறது மக்கள் சரமாரியாக ஏறி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. திருவொற்றியூரில் நீ எடுத்தீங்கன்னா சாலை விரிவாக்கம் பண்ணது மட்டும் இல்லை, மாட்டு மந்தை மேம்பாலம், குடிக்க தண்ணி, ட்ரைனேஜ், கல்லூரி, தாலுக்கா அலுவலகம், இது நூலகம், அது இல்லாமல் 74 வருஷத்துக்கு அப்புறம் தேர் பண்ணி கொடுத்துருக்கோம். மாட்டு மந்தை மேம்பாலம் பண்ணி கொடுத்துருக்கோம். திருவொற்றியூருக்கு துறைமுகம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் மக்களுக்கு மற்ற பல்வேறு பணிகளை பட்டாவுக்கு தனி தாசில்தார் கொண்டு வந்தோம். திருவொற்றியூருக்கு தனி தாசில்தார் 25,000-30,000 பேருக்கு பட்டா வழங்கியிருக்கோம். 800 தனி தாசில்தார். மணலியில் 50 வருஷம் இல்லாத பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். நத்தம் பட்டாவை மணலி மக்களுக்கு, சின்ன சேக்காடு மக்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறதால இந்த மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள், வெற்றி பெற வைப்பார்கள். நானும் மக்களோடு மக்களாக பழகக்கூடியவன். எப்பொழுதுமே மக்களோடவே கொஞ்சம் அவங்களோடவே நான் பயணிக்கக்கூடியன்றதால வெற்றி வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.